بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனிதகுலம் படைத்து மாணவியை எமக்களித்து மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சற்குணசீலர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின் துயர்ந்தவர்கள் பின் துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின் துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ஸலாத்தும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்க அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். இடைவெளிகளை பூர்த்தி செய்து மதிலோரங்கள்ல சாய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். எவ்வளவுக்கு நெருக்கமாக நாங்க இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட உள்ளங்கள் இஸ்லாத்துடைய கடமைகள் கட்டளைகள் அனைத்திலும் ஒன்றாக கூட்டாக செய்கின்ற கடமைகள் அதிகமாக இருக்கும். இஸ்லாத்துடைய தலையாய கடமை தொழுகையை எடுத்துக் கொள்வோம் என்றால் தொழுகையில் கூட ஜமாஅத்தாக கூட்டாக ஒன்றாக சேர்ந்து சஃபுலே காலுக்கு கால் தோளுக்கு தோல் நெருங்கி நின்று தொழுவது வழிகாட்டப்படும் ஆகப்பெரிய சுன்னாவாக இருக்கிறது. அந்த ஃபர்தான கடமையை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்திலும் நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை எங்களுக்கு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். தனியாக ஒருவர் தொழுவதை காட்டிலும் கூட்டாக ஜமாஅத்தாக சேர்ந்து தொழுவது ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பின் படிக்கு 25 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்றும் இன்னொரு ஹதீஸுடைய அறிவிப்பின் படிக்கு
27 மடங்கு நன்மைகளை பெற்றுத் தரும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, தனிய தொழுவதை விட சேர்ந்து கூட்டாக ஜமாத்தாக தொழுவதற்கு அல்லாஹ் தார நன்மையை பன்மடங்காக்கி தார. நாங்க தனிய இருக்கிறத விட சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறதுல அல்லாஹ்ட உதவி பன்மடங்காக கிடைக்கும் என்ற விளக்கம் இந்த ஹதீஸினூடாக திட்ட தெளிவாக தெரியும். சாதாரணமாக யோசித்தாலும் இந்த ஹதீஸை பார்க்கின்ற வேளையில தனிய தொழுவதை காட்டிலும் ஜமாத்தாக தொழுவதற்கு, அதாவது ஒன்று சேர்ந்து கூட்டாக தொழுவதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை பன்மடங்காக்கி கொடுக்கின்றார். அப்ப ஒற்றுமையின் ஊடாக ஒன்றாக வணக்க வழிபாடுகளை செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய உதவி பன்மடங்காக எங்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, சபைகள்ல நெருங்கி இருக்கும். வார வாரம் ஒவ்வொரு ஹத்தீபும் நெருங்கி வாங்க நெருங்கி வாங்கன்னு கூப்பிட்டு அந்த ஹத்தீபுடைய அந்த குத்துபாவை கேட்கக்கூடிய மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு நாங்க ஆளாகிட. நெருங்கி இருந்துட்டோம்னா யாரும் நெருங்கி வாங்கன்னு கூப்பிட போறது இல்லை. இடைவெளிகள் இல்லாம பூர்த்தியாக நெருங்கி இருந்துட்டோம்னால் நெருங்கி வாங்கன்னு யாரும் கூப்பிட போறது இல்லை. அதற்காக டைம் ஒதுக்க போறது இல்லை. அதை பத்தி பேச போறது இல்லை. அன்பானவர்களே, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இன்னொரு ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்கின்ற ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ். அந்த நீண்ட நெடிய ஹதீஸில் ஒரு தரஃபுல் ஹதீஸ், ஒரு ஓர குறிப்பை, அந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை கூறுகின்றேன். நேரத்தை கவனத்தில் அந்த ஹதீஸிலே, அது ஹதீஸை குதுசி, அதிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற ஒரு விடயம் தான் லா யஷ்கா ஜலீசு. அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற சபைகளில், அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகின்ற சபைகளில் நெருங்கி கிட்டத்துல பக்கத்துல நெருங்கி ஒட்டி அமர்ந்திருந்த யாரும் கை சேதப்பட மாட்டார்கள். அவர்கள் துரதிஷ்டவாளிகளாக, முடுமை பிடித்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸை குத்ஸியில் குறிப்பிட்ட அந்த விடயத்தை வைத்து நான் கூறுகின்றேன். அன்பானவர்களே, நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைவரும் சீதேவியர்கள். சஹீஹான தெளிவான ஹதீஸ். யாரெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற இடத்திலே நெருங்கி இருப்பார்களோ அவர்கள் சீதேவிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் நஷ்டமடைந்தவர்களாக மாற மாட்டார்கள் என்பது எனது கருத்தல்ல, ஹதீஸை குத்ஸியிலே சொல்லப்பட்ட கருத்து. அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை இந்த இடத்திலே ஒன்று கூட்டி இருக்கின்றார். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எப்படி நாம் வர வேண்டும் என்பதை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள். அதிலே நாம் எல்லாரும் வளமையாக கேட்டு பரிச்சயமாகின, எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். யாரு வெள்ளிக்கிழமை தினத்திலே நேர காலத்தோடு குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணங்களை பூசி நடந்து மஸ்ஜிதுக்கு வந்து ஹத்தீபுக்கு அருகாமையில் இருந்து குத்பாவுடைய பிரசங்கத்தை கேட்பாரோ, அதில் யார் முதலாவதாக ஜும்மாவுக்கு பிரசங்கமாகுவாரோ அவருக்கு ஒரு ஒட்டகையை அறுத்து அல்லாஹ்விற்காக தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்ற இந்த ஹதீஸ், 5 படித்தரங்களில் வந்த இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய முழுமையான விடை ஹதீஸை நான் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இல்லை. ஒட்டகம்,
மாடு, ஆடு, கோழி, முட்டை இப்படின்னு ஒவ்வொரு அந்தஸ்துடைய நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அந்தஸ்து எப்படி கணக்கெடுக்கப்பட்டது என்றால், நேர காலத்தோடு வருவதை, ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நேர காலத்தோடு முற்கூட்டி தயாராகி வருவது. அப்படி வருவதற்குத்தான், அந்த நேர காலத்தோடு தயாராகி வருவதற்குத்தான் அந்த நன்மைகள் ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று அன்பானவர்களே ஒரு படித்தரத்தில் சொல்லப்பட்டது. அதில் இருந்தே விளங்கிக் கொள்ளலாம், நேர காலத்தோடு முதலாவதாக வந்தவருக்கு அந்தஸ்து கூட, அதுக்கு அடுத்தது வந்தவருக்கு அந்தஸ்து அதை விட குறைய, அதுக்கு அடுத்து வந்தவருக்கு அதை விட அந்தஸ்து குறைய, அதுக்கு அடுத்து வந்தவருக்கு அதை விட அந்தஸ்து குறைய, இப்படி அந்தஸ்தில் குறைந்து கொண்டே போவார். ஒரு ஒட்டகத்துக்கும் ஒரு முட்டைக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அன்பானவர்கள், ஒரு ஒட்டகத்துடைய விலை என்ன, ஒரு முட்டையுடைய விலை என்ன? ஒரு ஒட்டகத்துடைய பெருமதி என்ன, ஒரு முட்டையுடைய பெருமதி என்ன? ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கிட்டு கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், ஒரு முட்டையை கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அன்பானவர்களே, இந்த படித்தரங்கள், இந்த அந்தஸ்துக்கள் எதற்காக சொல்லப்பட்டது என்றால், ஆரம்பத்தில் முற்கூட்டி முந்தி அடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்ற இமாம்கள் ஒருவர் தான் சுஃப்யான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் கூறுகின்றார்கள், மஜீஉக இல ஸலாத் கபுல இகாமா, இகாமத் சொல்லப்படுவதற்கு முன், இகாமத் சொல்லப்படுவதற்கு முன் நீங்க தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருவது இருக்கின்றதே, அது தௌகீருல் லிஸ்ஸலாத், அந்த தொழுகைக்கு நீங்க கொடுக்கிற கண்ணியமாகும். எங்களுடைய உள்ளத்தில் தொழுகையுடைய கண்ணியம், மகத்துவம் இருக்கும் என்று சொன்னால், அன்பானவர்களே, தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால், தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டு விட்டால், நாம் மஸ்ஜிதுக்கு வருவதில் தான் கவனம் செலுத்துவோம். வேறெதிலும் எமது கவனம் செல்லாது. வேற எதற்காகவும் நாம் முயற்சி செய்ய மாட்டோம். இதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸ் கலை வல்லுநர்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற இன்னொரு இமாம் தான் சுஃப்யான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் கூறுகின்றார்கள், லா தகுன் மிஸ்ல அப்தி ஸூ, நீங்க ஒரு கெட்ட மனிதனை போல ஆகிவிடாதீர்கள். யார் அந்த கெட்ட மனிதர் என்றால், அவர் தொழுகைக்கு கூப்பிடப்பட்டால், அழைக்கப்பட்டால் தான் வருவார். ஹத்தா யுதுஆ இலா ஸலாஹ், தொழுகைக்கு அழைக்கப்படும் வரைக்கும் அவர் ஏனோ தானோ என்று இருப்பார். அழைக்கப்பட்டதன் பின்னால்தான் வருவார். அப்படி தொழுகைக்கு வாங்கு சொல்லப்பட்டதன் பின்னால் வரக்கூடிய கெட்ட மனிதனை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மாறாக யக்தி ஸலாத கபுலல் நிதா, வாங்கு சொல்லுவதற்கு முன்னால் நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க. அன்பானவர்களே, இவர்கள் குர்ஆனை, ஹதீஸை நன்கு விளங்கின மேதைகள், மார்க்க மேதைகள். அன்பானவர்களே, எதை வைத்து அவர்கள் அவ்வாறு கூறியிருப்பார்கள்? சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமு الناس ما في النداء والصف الاول, மனிதர்கள் அதான் சொல்வதனுடைய நன்மையையும், முதல் சஃபில் நின்று தொழுவதனுடைய நன்மையையும் விளங்குவார்கள் என்றால், அந்த ரெண்டும்
பெற்றுக்கொள்ளப்படுவது துண்டு குலுக்கியதன் பின்னால். சும்மலம் யஜிது இல்லா ஐ யஸ்தஹிமு யஸ்தஹிமு அலைஹா லஸ்தஹமு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்வதற்கு போட்டி ஏற்படுகின்றது. பாங்கு சொல்வதற்காக மக்கள் போலிங்ல நிற்கிறாங்க, வரிசையில நிற்கிறாங்க. நான் பாங்கு சொல்லணும், நான் பாங்கு சொல்லணும். மஸ்ஜித் நிறைஞ்சு வலியுது. எதற்கு? பாங்கு சொல்வதற்காக. பாங்கு சொல்றதுல அவ்வளவு நன்மை இருக்கு. மக்கள் விளங்கி அறிஞ்சி பாங்கு சொல்வதனுடைய நன்மையை தெரிஞ்சு மக்கள் போட்டி போடுறாங்க. நான் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும். அந்த மஹல்லாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனும் தொழுகை கடமையாக்கப்பட்ட பருவ வயதை அடைந்த பாங்கு சொல்ல தெரிந்த ஒவ்வொருவரும், அன்பானவர்களே, நான் சொல்லணும் நான் சொல்லணும் என்று போட்டி போட்டு மக்கள் கூடி குமிஞ்சி இருக்கின்றார்கள். முதல் சஃப்ல நான் நின்று தொழணும் என்று மக்கள் போட்டி போட்டு கூடி குமிஞ்சி இருக்கின்றார்கள். இப்ப முதல் சஃப்ல தொழுகிறதுக்கும் பாங்கு சொல்றதுக்கும் துண்டு குலுக்கி அந்த துண்டுல யார பேர் வருமோ அவங்களுக்குத்தான் முதல் சஃப்ல தொலை இடம் கொடுக்கலாம். அந்த துண்டுல யார பேர் வருமோ அவங்களுக்குத்தான் பாங்கு சொல்ல அனுமதி கொடுக்கலாம் என்று ஒரு நிலைமை உருவாகினால் அதையும் செய்து மக்கள் முதல் சஃபிலே நின்று தொழ முயற்சிப்பார்கள், மக்கள் பாங்கு சொல்வதற்கு முயற்சிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த ஹதீஸுடைய தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், வலம் யஅலமூன மா ஃபி தஹ்ஜீர். தஹ்ஜீரில் உள்ள நன்மைகளை மக்கள் விளங்குவார்கள் என்றால், தஹ்ஜீர் தஹ்ஜீர் என்றால் என்ன? இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஹ்ஜீர் என்று சொன்னால் அத்தப்கீரு இல ஸலாஹ், தொழுகைக்கு அந்த தொழுகையிட நேரத்துக்கு முன்னால வாரது என்று சொல்றாங்க. தொழுகைக்கு அந்த தொழுகையுடைய நேரத்துக்கு முன்னால வாரது என்று சொல்றாங்க. அன்பானவர்களே, சுபஹுடைய தொழுகைக்கு சுபஹுடைய அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வாரது, இதுதான் தஹ்ஜீர். துஹருடைய தொழுகையே துஹருடைய அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வாரது, இதுதான் தஹ்ஜீர். அஸருடைய தொழுகை அஸருடைய அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வாரது, இது தஹ்ஜீர். மக்ரிப் இஷாவுடைய தொழுகை அதனுடைய அதானுக்கு முன்னால மஸ்ஜிதுக்கு வாரது, இது தஹ்ஜீர். இந்த தஹ்ஜீருடைய நன்மையை மக்கள் விளக்குவார்கள் என்றால் லஸ்தபகு இலை, ரேஸ் ஓடி வருவாங்க. ரேஸ் ஓட்ட போட்டி, ஓட்ட போட்டி நான் பார்த்திருப்போம். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி எல்லாம் பார்த்திருப்போம். மிக வேகமாக யார் ஓடுறது, முதலாவது யார் வாரது, இதெல்லாம் பார்த்திருப்போம். அல்லது குறைஞ்சது செய்திகள்ல சரி வாசிச்சிருப்போம். அன்பானவர்களே, இப்ப கிட்டத்துல ஒரு செய்தி வந்தது, ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ஓட்ட போட்டியில இந்த கம்பு கொடுத்து ஓடுவாங்களே, ரிலே ஓட்ட போட்டின்னு நினைக்கிறேன், அதுல முதலாவது வந்து இருக்கிறாங்க, மிக வேகமாக ஓடி இருக்கிறாங்க. அந்த ஓட்ட போட்டியில அவங்களால எவ்வளவு முடியுமோ, அவங்களோட உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கோ, அவங்களோட உள்ளத்துல எவ்வளவு துணிச்சல் தைரியம் இருக்கோ, அவங்களோட ரத்தத்துல எவ்வளவு வேகம் இருக்கோ, அதெல்லாத்தையும் பயன்படுத்தி, அன்பானவர்களே, அந்த ஓட்ட போட்டியில ஓடி வருவாங்களே, இத மாதிரி பாங்கு நேரத்துக்கு முன்னால் 5 நேர தொழுகைகளுக்கும் மக்கள் ஓடோடி வருவார்கள், முந்தி அடித்துக் கொண்டு ஓடோடி வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதற்கு அடுத்த இபாரத்திலே, அடுத்த வாசகத்திலே சொன்னார்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் அத்மதி வஸ்ஸுப்ஹ். இஷாவுடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை,
இதோட நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால் இதோட நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால் அவர்களுக்கு எழுந்து நிற்க சக்தி இல்லை, எழுந்து நடக்க சக்தி இல்லை, அவங்களோட கால் ஏலாது ஊனம், அவங்களோட கால் முடங்கி இருக்கு, அவங்களோட கால் உணர்விழந்திருக்கு, சூகையாக இருக்கு என்று இருந்தாலும் தரையில தவழ்ந்து கொண்டு கையால நடந்துவார், கையால இழுத்துவாரது, காலையில கையால இழுத்துவார், அந்த முறையில் அவங்க வந்து தொழுவார்கள் என்றார்கள். அன்பானவர்களே, ஒரு கணம் நாம் யோசிப்போம், எந்த அளவுக்கு நாம் இந்த தொழுகைகளில் பேணுதலாக இருக்கின்றோம். பாங்குக்கு முன்னால தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன இந்த ஹதீஸிலே இவ்வளவு நன்மை இருக்கு என்று சொல்லி இருக்கும் போது, நான் இந்த வாழ்நாளில் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு 5 நேர தொழுகையை தொழுவதற்கு எப்படி சமூகம் அளிக்கின்றேன்? நேரம் கிடைச்சாவா? வீட்டுல வேலையா? வீட்டிலேயே தொழுது கொள்றோம். கடையில வேலையா? கடையிலேயே தொழுது கொள்றோம். அல்லது ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறோமா, அலுவல்ல இருக்கிறோமா, ஒரு திருமண வீடா, ஒரு மையத் விழுந்திருக்கி ஜனாசா வீடா? அன்பானவர்களே, ஃபர்து ஐன் ஒன்று, ஃபர்து கிஃபாயாவுக்காக, சுன்னத்துக்காக ஃபர்து ஐன் ஒன்று. எத்தனையோ பேர் மையத்து வீட்டில அந்த மையத்துடைய வேலைகள்ல ஈடுபடுவதனால தொழுகையை விட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் திருமண வீடுகள்ல அந்த திருமண வேலைகளில் ஈடுபடுவதால தொழுகையை விட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க. அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையில் கூறுகின்றான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபன் அதாஉ ஸ்ஸலவாத் வத்தபஉ ஷ்ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், பின்னால ஒரு சமூகம் வரும், அவங்க தொழுகைகளை வீணடிப்பார்கள். தொழுகைகளை வீணடிக்கிறேன் சொன்னால், அன்பானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தொழுகைகளை தொழாமல் விடுவதை சொல்லவில்லை, தொழுகைகளை தொழாமல் விடுவதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பழித்துரைக்கவில்லை. மாறாக எதை பழித்துரைத்திருக்கின்றான், எதை எச்சரித்திருக்கின்றான், எதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றான், எதற்கு தண்டனை அல்லாஹ் வஈத் தண்டனையை எச்சரித்து கூறியிருக்கின்றான் என்றால், தொழுகையை அந்தந்த நேரங்களில் சொல்லப்பட்ட முறைகளில் தொழாமல் விடுவதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்திலே கூறியிருக்கின்றான். அன்பானவர்களே, அப்படி யார் தொழுகைகளை அதன் நேரங்களை பேணி சரியான முறையில் தொழ மாட்டார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கை என்ற நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த நரக படுகொலி, அந்த நரக படுகொலி அதுக்குள்ளே போய் சேருவார்கள். அன்பானவர்களே, அது எப்படி என்றால், பஈதுல் கஅப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், பஈதுல் கஅப் அது பயங்கரமான ஆழமாக இருக்கு, பயங்கரமான ஆழமாக இருக்கு. ஹபீசுத் தஆம், அதிலே அந்த கை என்ற அந்த நரகத்தின் ஓடைக்குள்ளே விழக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு ஆக மோசமான பயங்கரமான கொடூரமான உணவாக, கெட்ட உணவாக என்பதை கூறுகின்றார்கள். அன்பானவர்களே, யாருக்கு
தொழுகையை விட்டவர்களுக்கல்ல, தொழுகையை அதன் நேரங்களை பேணி சரியாக நிறைவேற்றாதவர்கள். அப்ப தொழுகையை விட்டவர்களுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, சாதாரணமாக நாம் தொழுகைகளை விடுகின்றோம். ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாகவும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையாகவும் சரி, இந்த தொழுகையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற படிப்பினையை, பாடத்தை எமக்கு புகற்றி சென்றார்கள். மரணப்படுக்கையில் கிடக்கின்றார்கள். மரணப்படுக்கை, எழுந்து நிற்க தசி இல்லை, எழுந்து நடக்க தசி இல்லை. அவ்வளவு வருத்தம், அவ்வளவுக்கு ஏலாக. அன்பானவர்களே, சஹாபாக்களின் தோல் தாங்கலாக அவர்களுடைய புனிதமான கால்கள் தரையிலே கோடிட்ட வண்ணம், இழுபட்ட வண்ணம், இமாம் ஜமாத்துக்கு, மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து அவர்களுடைய இறுதி கட்ட வாழ்க்கையின் இறுதி நேரங்களில் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் என்றால், நாம் எல்லாம் மரணப்படுக்கைகளில் இருந்து கொண்டா தொழுகைகளை விடுகின்றோம், இமாம் ஜமாத்துகளை விடுகின்றோம். அந்த நிலைமையை விட மோசமான நிலைமையில் இருந்து கொண்டா நாம் மஸ்ஜிதுக்கு வராம, தொழுகைக்கு வராம இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான ஆகிரு கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வார்த்தை தொழுகையை பேணி பாதுகாருங்கள் என்று சொன்ன வார்த்தை. கடைசி வசியத். எம் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது தந்தையை விட, எமது தாயை விட, எமது குழந்தையை விட, எமது நண்பர்களை விட, எமது சகோதரர்களை விட, முழு மனிதர்களை விட உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கப்பட, அன்பு வைக்கப்பட, பின்பற்றப்பட மிக மிக தகுதியான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடைசி வார்த்தையாக எங்களுக்கு சொல்லி சென்ற விடயம் தொழுகையை பேணி பாதுகாப்பு. தொழுகையை பேணி பாதுகாப்பு. அன்பானவர்களே, இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா ரஅய்த الرجل يتحاول في تكبيرة الأولى. ஒரு மனிதரை பார்க்கிறீங்க, அந்த மனிதர் ஆரம்ப தக்பீரை, ஆரம்ப தக்பீரோடு இமாம் ஜமாத்தாக தொழுவதை அதிலே பொடுபோக்கு காட்டுகின்றார், அதிலே பொடுபோக்கு காட்டுகின்றார். அப்படியான ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் அவரை நீங்க கை கழுவிடுங்க, அவரை நீங்க கை கழுவிடுங்க. உங்களோட கையை கழுவிடுங்க, மின்ஹு அவரை விட்டும் அப்படின்னா. அப்படின்னா என்ன? அவரோட தோழமை கொள்வத, அவரோட நட்புறவாடுவத நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க. யாரை பற்றி சொன்னாங்க? ஆரம்ப தக்பீரை விடுபவரை பற்றி சொன்னார்கள். ஆரம்ப தக்பீர் என்பது எது? எங்கள நிறைய பேருக்கு தெரியாது அன்பானவர்களே. 40 வருடம், 50 வருடம், 70 வருடம் தொழுகின்றோம். ஆனால் ஆரம்ப தக்பீர் என்றால் எது என்று கேட்டால் தெரியாது. ஆரம்ப தக்பீருடைய ஹுக்கும் என்ன? தொழுகையில் ஆரம்ப தக்பீரின் நிலை என்ன என்ற கேள்வியை கேட்டால் ஏதோ மந்திரம் ஓதுவதை போல் இருக்கின்றது. யார்? முன் சஃப்ல இருந்து தொழக்கூடிய மக்களுக்கு ஆரம்ப தக்பீர் என்றால் தெரியாது. 40 வருடம் தொழுகின்றோம், 50 வருடம் தொழுகின்றோம், 60 வருடம் தொழுகின்றோம். ஆரம்ப தக்பீருடைய ஹுக்கும், சட்டம் என்ன என்று கேட்டால் தெரியாது.
அது சுன்னத்தா, அது வாஜிபா, அது ருக்னா, ஆரம்ப தக்பீர்னா என்ன என்று கேட்டால் தெரியாது. அன்பானவர்களை சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப தக்பீர் என்றால் 2 கைகளையும் உயர்த்தி நெஞ்சில் அப்படி கட்டுவது, இதுதான் ஆரம்ப தக்பீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆரம்ப தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்மூ என்ற அவர்களுடைய கிதாபிலே எழுதி இருக்கின்றார்கள், ஆரம்ப தக்பீரை அடைவது என்பது அதிலே 5 கருத்துகள் இருக்கின்றது. அந்த 5 கருத்துகளில் அஸ்ஸஹ்ஹா மிக சரியான கருத்து எதென்றால் பிஐயஹ்துர தக்பீரத்தல் இமாம் வயஸ்தகில அகிபஹா பிஅக்தி ஸலாத்தி. அன்பானவர்களே, ஆரம்ப தக்பீரை அடைவது என்பது இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதோடு சொல்லி முடித்த உடனே, அன்பானவர்களே, இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லும் போது நாங்க சஃப்ல தொழுகைக்கு ரெடியா நிற்கிறது, நின்று இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முடிந்ததோடு வயஸ்தகில அகிபஹா பிஅக்தி ஸலாத்தி மின் கைரி வஸ்வஸத்தின் ظاهرة, எந்த ஒரு தடமாற்றமும் இல்லாம அல்லாஹு அக்பர் என்று தக்பீர சொல்றதிலேயே இதுதான் ஆரம்ப தக்பீரை அடைவது என்று இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி இமாம் சொல்லி முடித்ததோடு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அவர் ஆரம்ப தக்பீரை அடைந்து விட்டார், அவர் ஆரம்ப தக்பீரை பெற்றுக் கொண்டார். இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது ஹவுஸ்ல நிற்கிறதை சொல்லவில்லை, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது வீதியிலே தொழுகைக்காக நடந்து வந்து கொண்டிருப்பதை சொல்லவில்லை, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது வீட்டிலே ஒது எடுத்துக் கொண்டிருப்பதை சொல்லவில்லை, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது படுக்கையில் இருந்து எழும்புவதை சொல்லவில்லை, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது அப்பதான் ஒழுவெடுக்க தயாராகுவது என்பதை சொல்லவில்லை. அன்பானவர்களே, இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற நேரம் இவர் சஃப்ல நின்று சொல்லி முடித்த உடனே அல்லாஹு அக்பர் என்று இவர் சொல்லி தக்பீரை கட்டுவது இருக்கின்றதே, இதுதான் ஆரம்ப தக்பீரை அடைவது. இதை விட்டு விட்டு ஒரு நொடி அவர் தாமதிப்பார் என்றால் அவர் ஆரம்ப தக்பீரை அடைய மாட்டார், அடையவில்லை. இமாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பித்தார்னா அவருடைய ஆரம்ப தக்பீர் விடுபட்டு, எவருடைய ஆரம்ப தக்பீர் விடுபடுமோ, வகீ இப்னு ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், யாருடைய ஆரம்ப தக்பீர் விடுபடுமோ, மன் ஃபாதத் தக்பீரத்துல் ஊலா ஃபலா தர்ஜு கைரா, யாருடைய ஆரம்ப தக்பீர் விடுபடுமோ, தப்பி போகுமோ, அவர்கிட்ட எந்த நலவையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. எங்களுடைய நிலைமை என்ன? ஒரு கணம் யோசிப்போம். நான் இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்ற நேரத்திலே நான் சஃபிலே நின்றேனா, சொல்லி முடித்த உடனே அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லி தக்பீரை கட்டினேனா, தொழுதேனா? என் 5 நேர தொழுகைகள் இப்படி இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, சுனன் திர்மிதியிலே, ஜாமிஅ திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. மன் ஸல்லா லில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்வுக்காக தொழுகிறார். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக தொழுகிறார். உஸ்தாதுக்காக தொழுகிறதில்லை, இமாமுக்காக தொழுகிறதில்லை, அமீர் சாவுக்காக தொழுகிறதில்லை, வாப்பாக்காக அம்மாக்காக தொழுகிறதில்லை. அன்பானவர்களே, மன் ஸல்லா லில்லாஹ்,
அல்லாஹ்வுக்காக தொழுகிறார். எப்படி எப்படி தொழுகிறார்? 40 யௌமன் 40 நாள் தொழுகிறார். ஃபீ ஜமாஅத் இமாம் ஜமாத்தாக தொழுகிறார். யுதுரிகு தக்பீரத்தல் ஊலா ஆரம்ப தக்பீரை விடாமல் தொழுகிறார். நான் முன்னால சொன்னேனே ஆரம்ப தக்பீர் என்றால் என்ன என்று. அன்பானவர்களே, அந்த ஆரம்ப தக்பீரை விடாமல் அல்லாஹ்வுக்காக 40 நாள் தொழுகிறார். 5 நேரம் அல்லாஹ்வுக்காக 40 நாள் தொழுதால் குத்திபத் லஹு பராஅத்தான், அவருக்கு 2 நற்சான்றிதழ் பத்திரம் எழுதப்படும். அதில் முதலாவது, அன்பானவர்களே, நரக விடுதலை, பராஅத்துன் மினன் நார், நரகத்தில் இருந்து விடுதலை அவருக்கு கிடைத்துவிடும். முதலாவது. இரண்டாவது, பராஅத்துன் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தில் முனாஃபிக்தனத்தில் இருந்து விடுதலை கிடைத்துவிடும். அன்பானவர்களே, எமது தொழுகைகள் 40 நாள் தொடர்ந்து ஆரம்ப தக்பீர் தவறாமல் 5 நேரம் தொழுது இருக்கிறோமா? அதற்காக என்ன முயற்சி எடுத்தோம்? 2 நற்சான்று தந்தது. அன்பானவர்களே, ஆகப்பெரிய விடயம் நரகத்திலே இருந்து விடுதலை கிடைக்கிறது, நரகத்திலே இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த துனியாவுல நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த ஹதீஸ் அமல் செஞ்சா நரகத்திலே இருந்தே அல்லாஹ் பாதுகாத்துடுவாண்டால் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அன்பானவர்களே, நரகத்திலே இருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு லேசான அமல், அழகான அமல், மிகச் சிறந்த அமல் தக்பீரத்துல் ஊலா, ஆரம்ப தக்பீரோடு தொழுவது. ஏன் அதுல 40 நாள் சொல்லப்பட்டிருக்கின்றார்? அன்பானவர்களே, முஹத்திஸூன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் எழுதுகின்றார்கள், அவரை வாழ்நாள் முழுக்க ஆரம்ப தக்பீரோடு தொழுவதற்கு பழக்க வேண்டும், அதற்கு அவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அந்த பயிற்சி தான் அது, அவர் வாழ்நாள் முழுக்க ஆரம்ப தக்பீரோடு தொழுவது. அன்பானவர்களே, வக்கீ இப்னு ஜர்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இமாமுனா அஹ்மஷ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு இவர் சேர்ந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 70 வயது இருக்கும். கரீப மின் 70 சனா, 70 வயது இருக்கும். 70 வயதை அடைந்தும் அவரை நாங்க பார்த்தோம், ஆரம்ப தக்பீர் தவற விடாமல் தொழுதார். 70 வயதிலே ஆரம்ப தக்பீர் என்றால் என்னவென்று நான் முன்னாலேயே கூறிவிட்டேன். இமாம் தக்பீர் சொல்லும் போது சஃப்ல நிற்கிறது, இமாம் தக்பீர் சொல்லி முடிஞ்சத்தோட நாங்க அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுவது. எங்கட வாழ்நாளில் இது நடந்திருக்க. அன்பானவர்களே, இதோட நன்மைகளை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். தெளிவாக விளங்கினோம் என்றால் நாம் இவ்வாறு எமது தொழுகைகளில் பொதுபோக்கு உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். எமது தொழுகைகளில் பேணுதலுடையவர்களாக இருப்போம். தொழுகைகளை இமாம் ஜமாத்தோட தொழுவது, ஆரம்ப தக்பீரோட தொழுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இந்த இடத்தில் பேச வேண்டிய தேவையே. அன்பானவர்களே, தொழுகையை அதன் ஆரம்ப தக்பீரோடு தொழுவதற்கே இவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் சர்வ சாதாரணமாக தொழுகைகளை விட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கின்றது, அவனுடைய அருள்மொழி திட்ட தெளிவாக லம் நகு மினல் முஸல்லி, நாங்க தொழல் உங்களை சக்கர் என்ற நரகத்துக்குள்ள எது நுழைவித்தது என்று அவர்களிடம் கேட்கப்படுகின்ற நேரம் என்ன பதில் சொல்லுவார்கள்? லம் நகு மினல் முஸல்லி, நாங்க தொழல், அதாலதான் இந்த சக்கர் என்ற நரகத்திலே நாங்கள் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
5 நேர தொழுகைகளை ஆரம்ப தக்பீரோடு இமாம் ஜமாத்தாக முன் சஃப்ல நின்று தொழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்க வேண்டும். இந்த உலகம் முழுக்க மாஷா அல்லாஹ் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் பரவி இருக்கின்றார்கள். பல மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கின்றார்கள். இந்த ஊரை சேர்ந்த மக்கள் பல மஸ்ஜிதுகளிலே ஆரம்ப தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு தொழுகைகள் நடப்பதற்கு நிர்வாகத்தை செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களாக இந்த ஊரை சார்ந்த மக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்ய வேண்டும். இந்த ஊர் மக்களை கபூல் செய்ய வேண்டும். இந்த மஹல்லாவாசிகளை கபூல் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நாம் எமது உடலிலே கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும், எமது புத்தியிலே கடைசி அந்த சிந்தனை வேலை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் ஆரம்ப தக்பீர் விடாமல் தொழக்கூடியவனாக ஆக வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை இந்த இடத்திலே எடுக்க வேண்டும். எப்படி அந்த இமாம்மார்கள் ஆரம்ப தக்பீரில் அவ்வளவு கவனம் செலுத்தினார்களோ, எந்த அளவுக்கு என்றால் அன்பானவர்களே, இமாம் இப்னு முஹம்மது ஹஃபீஃப் அஷீராசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அவங்களுக்கு வயதாகி அவங்களோட இடுப்புல ஒரு வருத்தம், அந்த வருத்தம் வந்தா அந்த வருத்தம் வந்ததோட அவருக்கு நிக்க முடியாது. உட்கார்ந்த இருப்புலதான், அந்த இருப்புலையே தான் அவருக்கு இருக்க முடியும், எலும்ப ஏலாது. அப்படி வருத்தம் வார நேரத்திலையும் அவரை இன்னொரு மனிதர்ட முதுகுல தூக்க சொல்லி மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்துக்கு தொழுகைக்கு போவார். அப்ப அவர்கிட்ட கேட்கப்பட்டது, அலா ஹஃபஃப்த அலா நஃப்ஸி, நீங்க அமா ஹஃபஃப்த அலா நஃப்ஸி, உங்களுக்கு நீங்க கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? உங்களுக்கு வருத்தம், நோய், உங்களுக்கு தங்கடம் இருக்கு, உங்களோட இந்த இடுப்பு வருத்தம் இது வந்தா உங்களால நிக்கவே இயலாது, நடக்க எங்க தசீரிக்கும், உங்களால நிக்கவே இயலாதுண்டா உங்களால நடக்க இயலாது, உங்களால மஸ்ஜிதுக்கு போக இயலாது. அப்ப உங்களுக்கு அனுமதி இருக்கித்தானே, நீங்க வீட்டுல தொழலாம் தானே, நீங்க ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கணும் என்று கேட்டாங்க. அன்பானவர்களே, சொன்னாங்க, லவ் சமித்தும் ஹய்யால ஸலாஹ் ஹய்யால ஃபலாஹ், நீங்க ஹய்யால ஸலாஹ் ஹய்யால ஃபலாஹ் என்ற வார்த்தையை கேட்கும் போது வலம் தரவுனி ஃபில் மஸ்ஜித், என்ன பள்ளியில காணலாட்டி, ஃபத்லுபூனி ஃபில் மக்பரா, என்ன கபர்ல போய் தேடுங்க, நான் மையத்தாக இருந்தா தான் நான் இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்க முடியும் என்றார்கள். அன்பானவர்களே, இப்படி எமது முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் தொழுகைகளில் பேணுதல் காட்டினார்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தொழுகைக்கு அதன் நேரத்துக்கு முன்னால வாரதுதான் நாங்க தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த நாங்க தொழுகைக்கு செய்யற கண்ணியம். அன்பானவர்களே, நாங்க தொழுகைக்கு செய்யற கண்ணியம் தான் நாங்க எங்களோட உயிரின் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியம், அவர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பு. ஒவ்வொரு அதானுடைய சத்தமும் எமது காதில் ஒலிக்கின்ற நேரம் நபியுடைய கடைசி வார்த்தை ஒலிக்கின்றது என்ற நினைவு வர வேண்டும். நபியுடைய கடைசி வசியத் என்னிடம் வந்து சேருகின்றது. நபியுடைய கடைசி வசியத் முக்கியமா, எனது விளையாட்டு முக்கியமா, எனது குடும்பம் முக்கியமா, எனது வியாபாரம் முக்கியமா, எனது மனோ இச்சைகள், எனது மனோ ஆசைகள் முக்கியமா, எனது உடல் ராகத்து முக்கியமா, எனது சொகுசான வாழ்க்கை முக்கியமா என்பதை ஒவ்வொரு அதானுடைய சத்தமும் எமக்கு நினைவூட்ட வேண்டும். இது நபியுடைய கடைசி வசியத் வருகின்றது. நீ எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை தூக்கி வீசிவிட்டு நீ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து 5 நேர தொழுகைகளை பேணுதலாக இமாம் ஜமாத்தாக முதல் சஃப்ல இருந்து அவ்வல் தக்பீர் தொழாம முன்பின் சுன்னத்துகளோட தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. உடம்பிலே உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த தொழுகையிலே உறுதியை தந்துவிடுவானாக. தக்பீரத்துல் இஹ்ராமை பேணக்கூடிய நல்ல சாலிஹான மக்களில் எம்மையும் எமது குடும்பத்தாரையும் எமது ஊர் மக்களையும்
பூரா முஸ்லிம் உம்மத்தினரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். எவ்வளவு நாள் நாங்கள் இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் என்ற விடயத்தை கணக்கெடுக்காமல் பொறுப்பெடுக்காமல் ஏனோ தானோ என்று தொழுது விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்றைய நாள் நான் கேட்ட இந்த உபதேசத்தில் இருந்து படிப்பினை பெறுகின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய உடல்களை அதற்கு லேசாக்கி தள்ளிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை அதற்கு லேசாக்கி தள்ளிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய வேலைகளை வியாபாரங்களை அதற்கு லேசாக்கி தள்ளிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களை நண்பர்களை அதற்கு லேசாக்கி தள்ளிவிடு யா அல்லாஹ். உதவியாக ஆக்கி தள்ளிவிடு யா அல்லாஹ். 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து முன்சஃப்ல நின்று அவ்வளவு தக்பீர் தவறாம தொழுவதற்கு உதவி செஞ்சிடு யா அல்லாஹ். மௌத் வரைக்கும் இதுல உறுதியை தள்ளிடு யா அல்லாஹ். எங்களுடைய பரம்பரையா வம்சாவளியாக எங்களுடைய குடும்பமாக முழு பேரும் யா அல்லாஹ் 5 நேர தொழுகைகள்ல அவ்வளவு தக்பீர்ல பேணுதல் உடையவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.